ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜேகே அப்புறம் வியை வச்சு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் முறை மாமாஸ். இதுக்கு ஏன் வந்து அன்எக்ஸ்பெக்டட் முறை மாமாஸ் அப்படின்னு வச்சேன்னா, உங்களுக்கு வந்துட்டு முறை பசங்க முறை மாமா இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரியாது. திடீர்னு தான் வந்து நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த டைட்டில் வச்சேன்டா. ஓகேடா. இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, வயனுக்கு வந்து ஒரு அக்கா பேர் வந்துட்டு ரியா. வீக்கு வந்துட்டு ரியா பேரு. ஜேகேக்கு தான் வந்து இதில் வயன் பேரு. அப்புறம் எல்லாம் வந்து இந்த மாதிரி வைக்கிறப்பெல்லாம் வந்து வி மீன் குக்கு, டே குக்கு, ஜி குக்கு இப்படி வைக்கிறப்போ ஜேகேக்கு தான் வயனை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதனால் இதுலேயும் அப்படியே இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. இதில் வந்து நான் வயன் ஜேகேக்கு பேர் பண்ணியிருக்கேன். இன்னும் 2-3 ஷார்ட்ஸ் வரும். அதில் வி அண்ட் ஜிமினி இருப்பாங்க. அதில் வயனை வந்து வீக்கு கொடுக்குறேன். அண்ட் இன்னும் ஒன்று வரும், ஜங்குக் அண்ட் ஜிமின் வச்சு அதில் வயனை ஜிமினுக்கு பேர் பண்ணுறேன். ஸோ 3 பேருக்கும் வயன் வந்து பேர் ஆகிடும். ஓகேடா. இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் வியோட அம்மா தான் உங்கள் ஃபோட்டோ அப்புறம் உங்கள் அக்கா ரியா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஓடி வி ரூமுக்கு தான் வராங்க. தேங்கா டேய், ஐயோ என்னம்மா காலையிலேயே என்னம்மா இதுக்குமா கத்துறீங்க? இங்கே பார்த்தியா அண்ணா பசங்க, இங்கே பாருங்களேன். அவரா, ஏம்மா இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணுற? ஐயோ. இப்போது ஜேகே அம்மாவா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா இந்த ஃபோட்டோக்காக? இன்றைக்கி தான் கிடச்சிது. பார்க்க செம்மையாக இருக்காங்க. உங்களுக்கும் காட்டலான்னு பார்க்குறேன். ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கேன். பாருடா. ஏம்மா போம்மா, எனக்கு தூக்கமாக வருதுமா, நீ வரம்மா. அப்போ பார்க்க மாட்டியா? அப்புறம் பார்க்குறேம்மா, கொஞ்சம் நேரம் படுக்க விடுமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. வி பக்கத்தில் ஜங்குக் தூங்கிட்டு இருக்காரு. டே ஜங்குக்கா, நீயாச்சும் பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க. அவர் கண்ணு ஓப்பன் பண்ணி கூட பார்க்கவே இல்லை. அவங்களுக்கா பார்க்க மாட்டாங்க. சரி வீடு அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. இப்போ ஜங்குக்கா அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. பக்கத்தில் வி வேற. அவர் ஐஸா அப்படியே வைடாகுது. டேய் நீ என்னடா ஏன் பக்கத்தில் இருக்க? இப்போ வியா, போதெல்லாம் தெளிஞ்சுதா? என்ன? நல்லா பாரு, இது யார் ரூமு? ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. ஐயோ உன்னோட ரூமு? இங்கே நான் என்ன பண்ணுறேன்? நைட்டு சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த, இங்கே வந்து படுத்துட்டேன். ஐயோ அம்மா பார்க்கலல்ல? பார்க்கல, நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். எப்பா தேங்க்ஸ் டா. டேய் எதுக்கு இப்படி சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வர? ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ ஜாலி பண்ணணும்னா அங்கேயே இருந்துட்டு நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அம்மாவுக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாங்கடா. ஐயோ சாரி, இனிமேல் வரமாட்டேன். ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சும்மா வட சரக்கு அடிக்கலான்னு சொன்னதும் போயிட்டேன். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சரிதான் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வியோட அம்மா தான், டே தேங்காய் வாடா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது, சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராங்க. ஜங்குக்கு வர அங்கேயே இருக்கார்ல. இப்போ தான் அவங்க வந்து அதை கவனிக்கிறாங்க. டேய் ஆமாம், என்ன 2 பேரும் ஒன்றா தூங்கியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வந்தா அதை கூட கவனிக்காமல் போயிட்டேன் நான். அது வந்துமா, அது வந்து சும்மாம்மா, அது என்னோடய ரூமில் ஏசி ஒர்க் ஆகலை, அதான் நான் வந்து இங்கே படுத்தேம்மா. அப்படியா? சரி வாங்க சாப்பிடுங்க வந்துட்டு. அதுமா வரோம், நீ போ. சரி வாங்க அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. இவளும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படி தான் வெளில போகிறாங்க. அவங்களா, வாங்கடா எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வாரோமா அப்படின்ட்டு அவங்கள போயிட்டு அந்த டைனிங்கில் உட்காடுறாங்க. இப்போது ஜங்குக்கு அம்மா தான், டே ஜங்குக்கா. என்னம்மா? டே என் அண்ணா பசங்களோட ஃபோட்டோ கிடச்சிருக்கு, பார்க்குறியா? அவரா, ஷப்பா ஆரம்பிச்சிட்டாங்கடா. மா ஏம்மா சாப்பிட்ற நேரத்தில் கூட அவங்களுக்கா ஒரு மாதிரி ஆகுது. என்ன 2 பேரும் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க? பாருங்களேன், அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கடா. இப்போ ஜங்குக்கா, அம்மா
இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க. இப்போ எதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு? இதை பாருங்கள், அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல. நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்க சொல்லிவிட்டு உங்ககிட்ட பேசவே இல்லை. கிட்டத்தட்ட 26 இயர்ஸ் ஆகுது. இது வரையும் அவங்க நம்ம ஃபேஸ் கூட பார்த்ததே கிடையாது. விடுங்கம்மா, அவங்கள பற்றி நீங்கள் தான் யோசிக்கிறீங்க. ஆனால் அவங்க ஒரு டைம் கூட உங்களை பற்றி யோசிச்சதே கிடையாது. ப்ளீஸ் விட்டுடுங்க. இப்போது வியோட அம்மா ஃபேஸ் வர ரொம்ப சோகமாக போகுது. தேங்க் வர அதை பார்க்குறாரு. அவங்களுக்கு புரியுது, லைக் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேங்கா, அம்மா ஜங்குக்கு அப்படி சொல்கிறான்னு ஃபீல் பண்ணாதம்மா. பட் அது தானே உண்மை. நீங்கள் மேரேஜ் பண்ணி இவ்வளோ டேஸ் ஆகுது. நீங்கள் இருக்கீங்களா இல்லைங்களா, எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, எதுவுமே அவங்க கண்டுக்கவே இல்லை. நீ மட்டும் எதுக்குமா அவங்க மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்க? விட்டுடுங்கம்மா, எதுவும் நம்மளுக்கு வேணாம். நீங்கள், அப்பா, ஜங்குக்கு, நான், அவ்வளோதான். இதுதான் நம்ம ஃபேமிலி. போதும்மா, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். அவங்கள நினச்சி இப்படி ஃபீல் பண்ணாதீங்கம்மா. இப்போ தேங்கம்மா, எனக்கு தெரியும் தேங்கா, இதுதான் என் ஃபேமிலி. என் ஹஸ்பண்ட், நீங்கள் 2 பேரும். இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் என் அண்ணா, அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எல்லாரும் என்னை எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறீங்களோ, இதை விட அதிகமாக பாசம் என் அண்ணா என் மேலே காமிச்சாரு. என்னை பார்க்கலன்னா ஒரு நாள் கூட அவரால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவார். அப்படிப்பட்டவரே என் மேலே இவ்வளோ கோவமாக மேரேஜ்க்கு ஒத்துக்காம இப்படி தள்ளி வச்சுட்டாரு. உண்மையாக சொல்கிறேன், நான் அவரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவரை என்னை பற்றி யோசிக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் அவரை பற்றி யோசிக்காத நாளே இல்லை. அண்ணா இந்த மேரேஜ் ஒத்துக்கிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோன்ட்டு நான் யோசிக்காத நாளே இல்லை தெரியுமா. ஆனால் அந்த காட் எனக்கு இதெல்லாம் எழுதி வச்சில்ல போல. சரி, பரவாயில்ல. இப்படி தான் லைஃப் போகணுன்னா என்ன பண்ணுறது, அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அங்கேருந்து ஏஞ்சி போயிட்டுறாங்க. இப்போது ஜங்குக் அண்ட் வி அப்படி தான் அவங்க அம்மாவை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கா, டே அண்ணா, என்னடா அம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க? இப்போ வி, ஆமாம் ஜங்குக்கா, கரெக்டு தான். அம்மாவுக்கு அவர் மேலே நிறைய பாசம் இருக்குது. அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியலையே. ஜங்குக்கா, என்னடா, நம்ம இந்தியா போயிட்டு மாமா கிட்ட பேசி அம்மாவையும் மாமாவையும் சேர்த்து வச்சிடலாமா? டே தயாங், சூப்பர்டா. எப்படிடா? எப்படியா இருந்தாலும் தெரியல, அங்கே போகலாம். அவர் இப்போ எப்படி இருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவை சேர்த்து வச்சிடணுண்டா. பாவம், இவ்வளோ வருஷமாக பார்த்துட்ருக்கோம். டெய்லி அவங்க அண்ணா பற்றி தான். என் அண்ணா இப்படி பண்ணுவார், என் அண்ணா அப்படி பண்ணுவார், என்னை இப்படி பார்த்துப்பாரு, அவருக்கு கல்யாணம் ஆச்சா, குழந்தை பிறந்துச்சா. அங்கேருந்து இதோ இன்னைக்கு அவங்களோட பொண்ணுங்க ஃபோட்டோ கிடைக்கிற வரையும் எல்லாத்தையும் அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. அம்மா இப்படி நடந்தால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களே. ஆமாம் ஆமாம் தயவுங்க. சரி போகலாம், அம்மாவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறோம். டன். சரிடா அப்படின்ட்டு அப்படி தான் அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தாயங்க அம்மா கிட்ட தான், அம்மா வரேன். என்னடா 2 பேரும் பேக் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க? அம்மா அது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்மா, ஸோ நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியா, எங்கே தான் போகிறீங்க?
அது வந்து பாரிஸ்மா, பாரிஸ் போகிறோம். பாரிஸ்க்கா? சரி. ஏன்னா திடீர்னு சொல்கிறீங்க, எப்போவே முன்னாடியே சொல்லுவீங்க, இப்போ என்ன? அது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்மா, சடனாக வந்து ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ போகிறேம்மா. சரி, அப்போ பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா அப்படின்ட்டு அப்படியே தான் அவங்க 2 பேரும் வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே இது அப்படியே கட் பண்ணால் ஆஃப்டர் 1 வீக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தான், ஏய் என்னடி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவா சும்மாவா அப்படி சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் இந்த நொண்டி இருக்குல்ல அதை தான் விளையாண்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவா குடுகுடுன்னு வெளியில் வராங்க. ஏண்டி நீங்கள் என்ன குழந்தைங்களா, என்ன நொண்டி விளையாண்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் அம்மா ரொம்ப போர் அடிச்சுதா, அதான் அக்காவையும் இழுத்துட்டு விளையாட வந்துட்டேன். சரி சரி போதும் உள்ளே வாங்க. அதோ ரோமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரியா 2 பேரும் உள்ளே வரீங்க. உங்கள் அம்மாவா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. என்னதுமா? நாளைக்கு இங்கே ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வர போகிறாங்க. யார்? அது வந்து உங்கள் அத்தை. அத்தையா? அது யார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அக்கா 2 பேரும் மாற்றி மாற்றி உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிறீங்க. உங்கள் அம்மாவா? ஆக்சுவலி உங்களுக்கு இது வரையும் நாங்கள் சொன்னதே இல்லைல்ல. என்னன்னா உங்களுக்கு ஒரு அத்தை இருக்குடி, உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க. நீங்களா அப்படி ஷாக் ஆகுறீங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம், உங்கள் அத்தை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அது உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல. அப்பத்துலேருந்து அவங்க கூட பேசுகிறதே இல்லை, எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி. ஆக்சுவலி இப்போ என்ன நடந்ததுன்னு எனக்கும் சரியாக தெரியல. ஆனால் உங்கள் அப்பா தான் சொன்னார், என் தங்கச்சி நாளைக்கு வரப்போகிறா, எல்லாமே பிரம்மாண்டமாக பண்ண, இவ்வளோ வருஷம் கழித்து நான் அவளை பார்க்க போகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக சொன்னார். அது பார்த்ததும் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா உங்கள் அப்பா உங்கள் அத்தையை நினைக்காத நாளே இல்லை. அவர் கூட இருக்கிற நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். நாளைக்கு தங்கச்சி வரேன்னு சொன்னதும் அவளோட ஃபேஸில் ஹாப்பினஸ் பார்க்கணுமே, எனக்கே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. நாளைக்கு அவங்க ஃபேமிலியோடு இங்கே வர போகிறாங்களாம். என்னம்மா இது, திடீர்னு முளைச்சி வந்த காளான் மாதிரி அத்தைன்ற ஃபேமிலின்ற, ஒன்றும் புரியல. ஆக்சுவலி நான் கூட சரியாக பார்த்ததில்ல. ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்குள்ளேயே உங்கள் அத்தை இங்கேருந்து போயிருந்தாங்க. ஃபோட்டோவில் பார்த்தது தான். எனக்குமே அவங்கள சரியாக தெரியாது. நானுமே நாளைக்கு தான் பார்க்க போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஓஹோ, இவ்வளோ கதை இருக்கோ? ஆமாண்டி. சரி, இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். வாங்க வாங்க, நிறைய வேலை இருக்குது, பார்க்கலாம். சரிங்கம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போது வி சைடு பார்த்தா ஜங்குக் தான் அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிட்டு, அம்மா 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 அம்மா. என்ன அம்மா, நாளைக்கு நம்ம வெக்கேஷன் போகிறோம். வெக்கேஷனா? எங்கடா? அது சர்ப்ரைஸ். எங்கே, எப்படி, எங்கே போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம் எதுவும் கேட்காதீங்க, எதுவும் சொல்ல போகிறதில்ல. அது வந்து சர்ப்ரைஸ். ஸோ நாளைக்கு மார்னிங் நம்ம கிளம்ப போகிறோம், ரெடியாக இருந்துக்கோங்க. அம்மா 1 மாதத்துக்கு தேவையான துணியெல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. 1 மந்த்துக்கா? ஆமாம்மா, எல்லோரும் போகிறோம். அப்பா, நீங்கள், அண்ணா, நான் எல்லோரும். சரிதான். ஓகேம்மா அப்படின்ட்டு அவரே போயிடுறாரு. அப்படி தான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு வி அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. நீங்களா எல்லோரும் உங்கள் அத்தைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் இவ்வளோ நாள் அத்தை இருக்குன்னே தெரியாது இல்லையா, இப்போது தெரிஞ்சுதா? ஸோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அவங்களும் வந்தாச்சு. நீங்கள் எட்டி எட்டி பார்க்குறீங்க, யாராக இருக்கும் நம்ம அத்தை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ரியாவும் அப்படி தான் ரொம்ப எக்ஸைட்டடாக, யாரடா இவங்க அப்படி சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போது அந்த காரில் இருந்த உங்கள் அத்தை, மாமா, அப்புறம் ஜங்குக், வி எல்லாருமே இறங்குறாங்க. நீங்களா உங்கள் அத்தையை தான் பார்த்துட்ருக்கீங்க. வா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களே நம்ம அத்தை அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ரியாவை பார்க்கணுமே, கண் ஃபுல்லாக தேங்க் மேலே தான் இருக்குது. பா, யாருடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு தேங்காய் வந்து சைட் அடிச்சிட்ருக்கா.
இங்கே தாங்க அம்மாவை பார்த்தா, டே என்னடா வெக்கேஷன் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம்மா, இதுதான் உங்கள் சர்ப்ரைஸ். ரொம்ப வருஷமாக அண்ணாவை மிஸ் பண்ணுறேன், எங்கள் வீட்டை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்கள, அதனால தான். வாங்க. டே வேணாம் போயிடலாம். உங்களுக்கு தெரியாது எங்கள் அண்ணா கோவம் அது அது ரொம்பவே மோசமாக இருக்கும். எந்த அளவுக்கு பாசத்தை காட்டுவானோ அந்த அளவுக்கு கோவத்தையும் காட்டுவான். வேணா தயங்க, உங்களுக்கு தெரியாது, வாங்க போயிடலாம். இருங்க, ஒன்றும் இல்லை, மாமா உங்களை பார்க்குறதுக்கு தயாராக இருக்காரு. நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம், உள்ளே வாங்க போகலாம். என்ன சொல்கிறீங்கடா? வேணாண்டா, எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது. போயிடலாமே, போயிடலாம், வாங்க வாங்க. என்ன அப்புறம் நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படின்ற ஜங்குக் ஒரு சைடு, அப்புறம் வியோர் சைடு அவங்க அம்மா ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க. அவங்கள அப்படியே பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா பின்னாடியிலேருந்து உங்கள் அப்பா, என்னம்மா என்னை பார்க்குறதுக்கு பயமாக இருக்கா? நான் கோவப்படுவேன்னு சொல்லி இங்கேருந்து போயிடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எல்லாமே அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவராக கண்ணில் டியர்ஸ் வச்சுட்டு அப்படியே நின்றுக்கிட்டு ஜங்குக் அம்மாவை தான் பார்த்துட்ருக்காரு. உங்கள் அத்தையும் உங்கள் அப்பாவை தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் கண்ணில் டியர்ஸ் அப்படி ஃபால் ஆகுது. உங்கள் அப்பாவுக்கும் கண்ணில் டியர்ஸ் அப்படி ஃபால் ஆகிட்டுருக்கு. 2 பேரும் அப்படியே தான் அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா தான் இப்போது, நான் உன் மேலே கோவம் இல்லைடா, வா இங்கே வா அப்படின்ட்டு அப்படியே கூப்பிட்றாரு. அவங்களா ஓடி போயிட்டு அங்கே ஒன்னாவை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ணா போயிடுச்சா? என் மேலே கோவம் போயிடுச்சா உனக்கு? போயிடுச்சு, எல்லாம் கோவம் போயிடுச்சு. இப்போது உங்கள் அத்தா அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க மாமாவை பார்க்குறாங்க. நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? உன்னை நினைக்காத நாளே இல்லை. உன்னை தான் நினச்சிட்டு இருப்பேன் எப்போவுமே. நானும் தான், உன்னை நினைக்காத நாளே இல்லை. உன்னை பற்றி ஒரு நாளாவது பேசாமல் தூங்கியிருப்பேன் நான். அன்னிக்கிட்ட கேட்டுப்பாரு. உன்னை நினைக்காத நாள் எனக்குமே இல்லைடா. தெரியும், உன்னாலையும் இருக்க முடியாதுன்னு தெரியும். எப்படி இவ்வளோ வருஷமாக நீ இருந்த என்னை பார்க்காம? என்னை மன்னிச்சிடுறா. லவ் மேரேஜ் பண்ணுறது தப்புன்னு நினச்சி ஏதோ உன் மேலே அப்படி கோவப்பட்டுட்டேனே தவிர உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லைடா. என்னை மன்னிச்சிடு. இது கூட புரிஞ்சுக்காம இவ்வளோ வருஷமாக நான் இருந்துட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் 2 மருமகளும் என்னை பார்க்க வந்தாங்க. அப்படியே உங்கள் அத்தை ஜங்குக் அன்வியை பார்க்குறாங்க. 2 பேரும் இங்கே வந்தாங்க. அவங்க வந்து நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுற, என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க, அங்கே நீ எவ்வளோ அழுகிற அப்படின்றத எனக்கு தெளிவாக சொன்னாங்க. அப்போ தான் புரிஞ்சது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறேன்ட்டு. முதல்ல நான் கூட அவங்க மேலே கோவப்பட்டு பேசாமல் தான் இருந்தேன். 2 பேரும் என்னை விடவே இல்லை. எங்கே போனாலும் என் பின்னாடியே வந்தாங்க. எப்படியோ என்னை சமாதானப்படுத்தி நீ அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறன்றத தெளிவாக சொல்லி புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உன்னை பார்க்கணுன்னு ரொம்பவே தோணிக்கிட்டே இருந்தது. அதான் நானே உன்னை இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லி கேட்டேன். அவங்களும் சரின்ட்டு இங்கேருந்து கிளம்பி போனாங்க. பார்த்தா இப்போ உன்னை கூட்டிகிட்டும் இங்கே வந்துட்டாங்க. அவங்க டப்புன்னு அவங்க அண்ணாவை ஹக் பண்ணிட்டு இன்னும் பலமாக அழுகிறாங்க. அவரும் அப்படியே தான் அழுகிறாரு. அப்படியே தான் இப்போ எல்லாரையும் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, எல்லாம் சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. இப்போது உங்கள் அப்பா தான், அம்மா இங்கே பார்த்தியா, இதுதான் என்னோடய பெரிய பொண்ணு ரியா, இது வந்து என் சின்ன பொண்ணு வயன். அவங்களும் பார்க்குறாங்க. தெரியும் அண்ணா, ஃபோட்டோவில் பார்த்தேன். என் 2 மருமகளும் எவ்வளோ அழகாக இருக்காங்க தெரியுமா, என் 2 கண்ணு பத்தலை, ஐயோ அப்படின்னு சொல்லி அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜங்குக் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. பா செம்மையாக இருக்கலே,
அம்மா ஃபோட்டோ கொடுத்தனிக்கே பார்த்துருக்கணும், பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். செம்மையாக இருக்கா அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸு. இந்த சைடு ரியாவை பார்த்தா அவளா தாயங்க வாயை பொழந்து பார்த்துட்ருக்கா. பா என்னம்மா இருக்காரு மாமா, இப்படிப்பட்ட ஒரு அத்தை, இப்படிப்பட்ட 2 மாமா நம்மளுக்கு இருக்காங்கன்னு நம்மளுக்கு இவ்வளோ நல்லா தெரியாமல் போயிடுச்சே. விட போகிறதில்ல மாமா, செம்மையாக இருக்கப்பா நீனு அப்படின்ட்டு அப்படியே சைட் அடிச்சிட்ருக்கா. அப்படி தான் கொஞ்சம் டைம் போகுது. தாங்க அம்மாவா ஜங்குக் அண்ட் வியை தான் தேடி போகிறாங்க. டே ஆமாம் ஹாப்பியா, ரொம்ப 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 ஹாப்பி அப்படின்ட்டு 2 பேரையும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. சொல்லவே இல்லை, இங்கே வந்து அண்ணாவை சமாதானப்படுத்துறீங்களா? ஆமாம்மா, டெய்லி நீங்கள் இப்படி தான் அண்ணா ஃபேமிலின்னு புலம்பிட்டு இருப்பீங்க. உங்களை பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியாவது இவங்க கூட உங்களை சேர்த்து வச்சுக்கணும்னு நினச்சோம். அதனால தான் மீட்டிங்கு பாரிஸ்ன்னு போய் சொல்லி இங்கே கிளம்பி வந்துட்டோம். உங்கள் அண்ணாவும் சரியானவர் தான், ஃபர்ஸ்ட்டில் ஒத்துக்கவே இல்லை, எங்களை பார்க்கக்கூட இல்லை. அவர் பின்னாடியே சுற்றி 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 ஒரு வழியாக ஒத்துக்க வச்சோம். இப்போ அவங்க அந்த ஹெக்கை பிரேக் பண்ணிவிட்டு ரொம்ப அலைஞ்சிங்களா? எங்கள் அம்மாக்காக எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள், எங்கள் அம்மா கண்ணில் எவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுது. இதை பார்க்கணுண்டா நம்ம இங்கே போகிறோன்னு சொல்லாமல் சர்ப்ரைஸாக உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஆக்சுவலி உங்கள் கண்ணில் ரொம்ப ஹாப்பினஸ் தெரியுதுமா இப்போது. உங்களால் தான், என் பிள்ளைங்களால தான் அப்படின்ட்டு அவங்க அகைன் எமோஷ்னல் ஆகுறாங்க. இந்த டைமில் ரியா வேற அத்தை அப்படி சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறா. அவங்கள பார்க்குறாங்க. ரியா வாடா வாடா வா உள்ள வா. இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு வியை பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ள வரா. ரியாமா எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்க அத்தை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். அத்தை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு அப்படியே வியை பார்க்குறா. அவரா சைலண்டாக நிற்கிறாரு. நீயும் தான், நீயும் ரொம்ப அழகாக இருக்க. அத்தை இவ்வளோ நாள் நீங்களாம் இருக்கீங்கன்னே எங்களுக்கு தெரியுமா? அம்மா நேற்று தான் சொன்னாங்க உங்களுக்கு அத்தை இருக்காங்க, நாளைக்கு ஊருக்கு வராங்கன்ட்டு. நாங்களும் எப்படா வருவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அப்படியா? ஆமாம் அத்தை, நான் மட்டும் இல்லை பயன் கூட தான். எங்க பயன் வரலையா? நீ மட்டும்தான் வந்திருக்கியா? எங்க வந்தா? உள்ளே வரலை, வெளியிலேயே நின்றுட்டுருக்கா. ஏன் என்னவா? தெரியல அத்தை, நீ போ நான் வரலன்னு சொல்லிட்டா. அப்படியா? பயன்மா என்ன அத்தையை பார்க்க உள்ளே வர மாட்டியோ? நீங்கள் அப்படியே ரூம் டோர்கிட்ட நின்றுட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. வாடா தங்கம், அத்தைக்கிட்ட பேசுறதுக்கு பயமா என்ன? இல்லை அத்தை. அப்புறம் என்ன, உள்ள வா. சரி அப்படின்ட்டு ஸ்லோவாக அந்த ரூம்குள்ளே வரீங்க. ஜங்குகா அப்படியே உங்களை பார்க்குறாரு. லைக் உங்களோட பியூட்டியில் அவர் ரொம்ப மெஸ்மரைசிங்காக உங்களை பார்த்துட்ருக்காரு. லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு கண்ணுக்கு தெரியுறீங்க. பா செம்மையாக இருக்காளே. கிடைக்குமா நமக்கு? ட்ரை பண்ணலாம், கிடைச்சா நல்லா தான் இருக்கும். இவர் ரொம்ப ரொம்ப டெம்ப்ட் பண்ணுறா நம்மளை. இந்த ஒரு மாதம் இங்கே எப்படி இருக்க போகிறேனோ இவளை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இப்படி இவள் என்னை டெம்ப்ட் வேறு பண்ணிகிட்ருக்கா. ஓ காட் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஸ்லோவாக வந்து அப்படியே நிற்கிறீங்க. அவங்களா என்னடா வெளியிலே நின்றுக்கிட்டு என்ன? அது ஒன்றும் இல்லை அத்தை. சரி என்ன 2 பேரும் அத்தையை பார்க்க வந்தீங்களா? ஆமாம் அத்தை. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இங்கே வரேன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். இவனுங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் லைட்டாக அவங்க 2 பேரையும் பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாரு, அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. டப்புன்னு ஹெட்டை வந்து டவுன் பண்ணிடுறீங்க. ரியாவா வியை தான் சைட் அடிச்சிட்ருக்கா. இந்த தயாங்கா என்ன இந்த பொண்ணு வந்ததுலேருந்து நம்மளே குறுக்குறுன்னு பார்க்குது அப்படின்ற மாதிரி அவரும் நின்றுட்டுருக்காரு. இப்போது தயங்கோட அம்மா தான். பரவாயில்ல, இருந்தாலும் என் பிள்ளைங்க
என் அண்ணா கிட்டே என்ன சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கா, அம்மா நீ இப்படி சொல்லுவேன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு தெரியாமலே நாங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த 2 சூட்கேஸ் எதுக்குன்னு கேட்டிங்களா? இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக கிஃப்ட்ஸ் தான், மாமாக்கும் அத்தைக்கும் அப்புறம் பையனுக்கும் ரியாக்கும் ஃபுல்லாக கிஃப்ட்ஸ் தான். என்னடா சொல்கிறீங்க? ஆமாம்மா பாருங்க அப்படின்றாங்க. அவங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து, டே இந்தாங்கடா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. ரியா இந்தா நீயும். ஆ ஆ ஆ சரிங்க அத்தை சரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தயங்க பார்த்துட்ருக்கா. தயங்கும் பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு உங்களை சைட் அடிச்சிட்ருக்காரு. நீங்களும் அதை பார்க்குறீங்க. என்ன இவர் நம்மளையே பார்த்துட்ருக்காரு, ஒரு மாதிரி இருக்கு, நம்ம மூஞ்சி எதுவும் சரியில்லையா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்குறீங்க. என்னமோ சரி. அத்தை, என்னடா பையன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் போய் எடுத்துகிட்டு வரட்டா? ஐயோ எனக்கு எதுவும் வேணாம், நீ இரு, நான் போகிறேன் கீழே. இல்லை நீங்கள் இருக்க, நான் போகிறேன். எனக்கு எதுவும் வேணாண்டா, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, இங்கே கிஃப்ட்ஸ்லாம் இருக்குல்ல. அத்தை எனக்கு எதுவும் வேணாம். ரியா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீயே எனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடு. அத்தை உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு எதுவும் வேணாம், வா கீழே போகலாம், அன்றைக்கி ஹெல்ப் பண்ணலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுறீங்க. உங்கள் அத்தையும் அப்படியே தான் வராங்க. ஜங்குக்கும் அப்படியே தான் உங்கள் பின்னாடியே அவரும் வந்துட்டாரு. பார்த்தா இப்போ ரூமில் ரியா அண்ட் தேங் மட்டும்தான் இருக்காங்க. ரியாவா அந்த கிஃப்ட்ஸ்லாம் நோண்டி பார்க்குறா, ஆனால் சைட்டு வந்து ரொம்ப அடிச்சிட்ருக்கா. எங்கள் தேங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன, நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னையே குறுன்னு பார்த்துட்ருக்க, என்ன உனக்கு? அப்பா பேசிட்டிங்களா? நீங்கள் பேசுனா பேசுவீங்களோ மாட்டிங்களோன்ட்டு ரொம்பவே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அப்பாடா நீங்களே பேசிட்டீங்க, நல்ல வேலை. சொல்லு என்ன அப்போ? அதுவா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தயம், அதான். அதுக்கு தான் அப்படி பார்த்துட்ருக்கியா? ஐயோ என்ன மாமா சொல்கிறீங்க? எனக்கு மாமா இருக்குன்னே தெரியாது. திடீர்னு ஒரு அத்தை இருக்காங்க, உங்கள் அத்தைக்கு 2 பசங்க, அவங்களும் வந்து எங்கள் கண்ணு முன்னாடி அடிக்கிறீங்க, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. எப்படி இருந்து தெரியுமா எனக்கு? லைக் என்னடா இது, இவ்வளோ ஹேண்ட்ஸமான மாமா எனக்கு இருக்கா அப்படின்னு நான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். தெரியுது, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ என்னதான் சைட் அடிச்சிட்டு இருக்கேன்ட்டு. அது வந்து ஆமாம்மாம்மா, ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி யார் மேலேயும் ஃபீல் ஆனதே இல்லை தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்து தான் நான் இவ்வளோ அட்மையர் பண்ணேன். இப்போ கூட எனக்கு உங்கள் கூடையே இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான் ஃபீல் ஆகுது மாமா. ஆகும் சீக்கிரம் என் கிஃப்ட்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போ. என்னம்மாம்மா துரத்தவே பார்க்குறீங்க? ஆமாம் பின்ன என்ன, சீக்கிரம். இல்லை வேணாம், நீ என்ன பண்ணுற, இந்த 2 சூட்கேஸும் எடுத்துக்கிட்டு கீழே போ. உங்கள் எல்லாருக்கும் என்ன ஏது வேணுமோ அப்படியே நீங்களே எடுத்துக்கோங்க. நான் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். யார் இப்போ இல்லைன்னு சொன்னது? நீயும் தான் செம்ம அழகாக இருக்க. அப்படியா, அழகாக இருக்கனா? இருக்கட்டும், அழகாக தான் இருக்க, கிளம்பு. சே என்ன இவன் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேன்றான். எவ்வளோ இதுவாக சொல்லிகிட்ருக்கோம், எவ்வளோ அழகாக இருக்க, இந்த மாதிரி நான் ஒரு பையன்கிட்ட கூட ஃபீல் பண்ணதில்லை. உன்னை தான் சைட் அடிக்கிறேன்னு ஓப்பனாக சொல்கிறேன், கிளம்புன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் வந்து வெளியில் போயிடுறீங்க. இங்கே கீழே பார்த்தா நீங்கள் வந்துட்டு கீழே ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருப்பீங்க இல்லையா? ஜங்குக்கும் உங்கள் பின்னாடியே வந்திருப்பாரா? ஸோ உங்களை தான் வந்து சைட் அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் எங்கே போகிறீங்களோ உங்கள் பின்னாடி வராரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் அவர் இருக்கார். உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. என்ன ஒரு நம்ம பின்னாடியே சுற்றுற மாதிரி இருக்குது. கொல்லைக்கு போனால் அங்கே வராரு, வீட்டுக்குள்ளே வந்தால் இங்கேயும் வராரு. என்ன ஏதாவது வேணுமா? அதனால தான் பின்னாடி சுற்றிட்டு இருக்காரா? கேட்டுடலாமா? வேணாம் வயன், நமக்கு எதுக்கு வேணாம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சைலண்டாக போயிடுறீங்க. இப்போ ஜங்குக்கா அம்மாவா, ஜங்குக்கா என்னடா இங்கேயே சுற்றிட்டு இருக்க, ஏதாவது வேணுமா? இல்லைம்மா எதுவும் வேணாம். அம்மா என்னடா? அம்மா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், என்னோடய ரூம் எங்கே? ஆமாம்ல,
அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க ஜங்குக் அம்மா. இப்போ உங்கள் அம்மா, அண்ணி மேலே தான் ரூமு, எல்லாருக்கும் மேலே ரூம் போட்டுட்டோம், வயன் நீ கூட்டிகிட்டு போயிட்டு உன் ஜங்குக் மாமாவுக்கு அவரோட ரூமை காமி. என்ன நானா? ஆமாம் நீ தான், போடி சீக்கிரம், குளிக்கணும்னு சொல்கிறாருல, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, போ கூட்டிகிட்டு போ. ம் 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 சரிம்மா அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க அவரா ஒரு ஸ்மிர்க் கூட உங்களை பார்க்குறாரு. அப்படிதான் வந்து இப்போ மேலே போகிறீங்க. இதுதான் உங்கள் ரூம் அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. இப்போ அவர் அப்படியே உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. இரு. ஆ என்னம்மாம்மா? இதுதான் என் ரூமா? ம் ஆமாம். எப்படி நான் உள்ளே போகிறதா? ஆ இங்கே பாரு, லாக் போட்டிருக்கு, உள்ளே நான் எப்படி போகிறது? ஐயோ நேற்று க்ளீன் பண்ணி லாக் போட்டோம், அப்புறம் அது அப்படியே விட்டுட்டேன் போல். இதோ மாமா கீஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு குடுன்னு ஓடி போயிட்டேன். கீஸ் எடுத்துகிட்டு வருது கொடுக்குறீங்க. அவரா, நீ ஓப்பன் பண்ணு. சரி அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு டோரும் ஓப்பன் பண்ணுறீங்க. அவரா அப்படியே உள்ளே போகிறாரு. ரொம்ப நீட்டாக இருக்கே ரூமு. குட், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எங்கள் வீடெலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க மாமா, ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. அவரா அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. ஏய் என்ன கையில் பிடிக்கிறீங்க? என்ன? ஏய், நான் உன்னை காலையிலேருந்து அப்பட்டமாக சைட் அடிக்கிறேன்னு உனக்கு தெரியும் தானே? நான் உன்னை சைட் அடிக்கிறேன்னு உனக்கு தெரியும் தானேடி? அது அது உனக்கு தெரியும்ட்டு எனக்கு தெரியும். உனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு நான் உன்னை சைட் அடிச்சிட்டு இருக்கேன்ட்டு. போய் சொல்லாமல் சொல்லு. அது வந்து ஆமாம், அது தெரிஞ்சது தான். ஏன் என் பின்னாடியே சுற்றுறீங்க? நான் கொல்லைக்கு போனால் அங்கே வரீங்க, வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளே வரீங்க, கிச்சன் போனால் அப்பையும் வரீங்க. எதுக்கு? பொதுவாக எதுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுவான்? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏன் தெரியாதா? சரி ஓகே, நானே சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எதுக்கு அவ்வளோ ஷாக் ஆகுற? ஆமாம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை எப்போ பார்த்தேன் தெரியுமா? உங்கள் அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக இங்கே வந்தோம்ல, ஒரு வாரம் இங்கே இருந்தோமே, அப்போது உங்கள் அப்பா உன்னை காலேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ பார்த்தேன். யாருடா இவ இப்படி இருக்கான்னு அப்போவே தோணுச்சு. ஆனால் இப்போ தான் புரியுது நீ என் மாமா பொண்ணுன்ட்டு. இப்போது ட்ரை பண்ணால் என்ன தப்புன்னு தோணுது. ஸோ அதான் ஒன்று எனக்கு பிடிச்சி இருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? விடுங்க, நான் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. அவரா அப்படியே உங்களை இப்போ வால்க்கு பின் பண்ணுறாரு. என்னடி இவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குற? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு 2 நாளைக்கு பேசிட்டு அப்படியே உங்க கூட சுற்றிட்டு போயிடலாம், அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் நீ தான் வேணும்னு என் மனசை சொல்லிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுக்கு மேலே தெளிவாக எப்படி சொல்கிறது? சரி இப்போ புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வெடுக்குன்னு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. உங்கள் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இந்த கிஸ் புரிஞ்சுதா? என்ன பண்ணீங்க? ஏய், உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? என்ன பேசுறீங்க, என்ன பண்ணுறீங்க, எதுக்கு என் கையை பிடிச்சிங்க, அவ்வளோதானா? அடியே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடி. அதுக்கு இப்படி கிஸ் பண்ணுவாங்களா? பின்ன சொல்லிட்டே இருக்க, நீ புரியலன்னு சொல்லிட்டே இருக்க. அதான் இப்படி பண்ணிட்டேன். போங்க, நீங்கள் இப்படி பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆஹா, இது வேறையா? சரி சாரி. ஓகே, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, சாரி தான்.
பட் புரிஞ்சுக்கோ வயன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடி, அதனால தான் கிஸ் அடிச்சிட்டேன். சாரி, இனிமேல் உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் இப்படி பண்ண மாட்டேன். சாரி. நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஏண்டி அப்படி பார்க்குற? அகேன் எனக்கு உன்னை இழுத்து அடிச்சுக்கணும் போல இருக்கே. நீ இன்னோசென்ட்டா இல்லை என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் இப்படிலாம் என்ன பார்க்காத, ரொம்ப செட்யூஸ் பண்ணிகிட்ருக்க. மாமா நான் போகணும் மாமா. அட போலாம் இருடி அப்படின்னு உங்களை கிட்ட அணைச்சிக்கிறாரு. நீங்கள் போயிட்டு அவர் பாடிக்கு பம்ப் ஆகிட்டு நிற்கிறீங்க. செம்ம கட்ட தெரியுமா நீனு? ஏன் இப்படி இருக்க? பா, உன்னை இவ்வளோ நாளாக நான் ஏன் பார்க்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா உன்னை பார்த்தப்போ? ஆண்டி செம்ம கட்ட தெரியுமா? ரியலி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கே முடியல. உன்னோட பியூட்டியில் நான் ஃபுல்லாக அப்படியே ஃபாலோ ஆகிட்டேன். வயன், ஐ லவ் யூ. ஐ வாண்ட் யூ இன் மை லைஃப் ஃபார் எவர் அண்ட் எவர். என் கூடிய என் வைஃபா இருப்பியா மாமா? என் ஹோல் ஹார்ட்டடாக தான் உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். என் வைஃபா இருப்பியா வயன்? நீங்கள் அப்படியே அவரோட ஐஸை பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப மெஸ்மரைசிங்காக. அவரும் உங்கள் ஐஸை தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. லைக் 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ ஜங்கோக், சரி இப்போவே சொன்னா என்னன்னு நீ சொல்லுவ? எனக்கும் உன்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சு, உனக்கும் அதே மாதிரி நடக்கணும்னு இல்லைல்ல. டைம் வேணும்னா எடுத்துக்கோ, ஆனால் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறீ. நீங்களா லைட்டாக சிரிக்கிறீங்க. சிரிக்கிறாளா? வயன் சிரிக்கிறாளா அப்படின்ட்டு உங்கள் பேச அப்படியே எட்டி பார்க்குறாரு. நீங்கள் வந்து லைட்டு ப்ளஷ் ஆகிட்டே அப்படியே வந்து உங்கள் ஹெடை டவுன் பண்ணிட்டுருங்க. இப்படியே சிரித்த மாதிரி இரு, அழகாக இருக்கு. பட்டு சீக்கிரம் சொல்லிடுறீ பொண்டாட்டி. நீங்கள் அப்படியே ஹெடப் பண்ணி அவரை பார்க்குறீங்க. அது வந்து நீ தான் என் பொண்டாட்டின்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், அதான் பொண்டாட்டினே கூப்பிட்டுட்டேன். சரி, இதுக்கு முன்னாடியிலேருந்து போகணும்னு சொல்லிகிட்டே இருக்க, போ. சரிங்க மாமா அப்படின்ட்டு அப்படியே வெளியில் போகிறீங்க. அவராக சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அகைன் திரும்பி அவரை பார்க்குறீங்க. அகைன் திரும்பிட்டு அப்படியே தான் சிரிச்சுட்டே அங்கேருந்து ஓடிட்டுருங்க. பொண்டாட்டியா என்ன பிடிச்சிருக்கா? நீங்களும் பார்க்க செம்மையாக இருக்கீங்க மாமா. இருந்தாலும் இப்படிலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்ததா தான். ஆனால் நீங்கள் என்னை கிஸ் பண்ணப்போ, என்னை பிடிச்சவங்க கிட்ட அணைச்சிக்கிட்டப்போ எனக்கே தெரியாத ஒரு ஃபீல். அது 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 எனக்கு சொல்ல தெரியல மாமா. ஐ திங்க் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க. இந்த சைடு ரியாவை பார்த்தா அவளா தாங்க தேடி தான் போகிறா. மாமா மாமா. அவர் என்ன இப்போ தானே உன்னை கீழே போக சொன்னேன், அகைன் வந்துட்டியா? ஆமாம்மா, உங்களுக்கு ரூம் காட்ட சொல்லி அம்மா சொன்னாங்க மாமா, அதுக்கு தான் மாமா வந்தேன். ஏன், நான் ரூமில் தானே இருக்கேன். இது வந்து அத்தைக்கும் மாமாக்கும் உங்கள் ரூம் மேலே இருக்குது, மேலே ரூம் தான் காட்ட சொன்னாங்க. ஓ ஓகே, நான் போய்க்கிறேன். வாங்க மாமா, உங்கள் லக்கேஜ்லாம் இருக்குல்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன். பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், நீ போ. மாமா வாங்க மாமா அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு தேங்க் கையிலேருந்து அந்த லக்கேஜ் எடுத்துக்கிறீங்க. அவர் அப்படி போயிட்டுருக்காரு. நீங்களா வாய முடியவே இல்லை, அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவரா ஐயோ இது சரியான வாயடி போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே, மாமா இதுதான் உங்கள் ரூமு. அச்சோ லாக் போட்டிருக்கோமா, 1 மினிட் மாமா, நான் போய் கீஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு கீஸ் எடுத்துகிட்டு வந்து ஓப்பனும் பண்ணிடுறா. வாங்க 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 அப்படின்ட்டு உள்ளே போடுறா. அவரா ஏரியா சொல்லுங்க மாமா. அதான் ரூமை காட்டிட்டல, இனி நான் இங்கே இருந்துப்பேன், நீ கிளம்பு.
அட என்ன மாமா எப்போ பார்த்தாலும் கிளம்பு 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 இது என்ன சொல்லிட்டு இருப்பியா? இருப்பா மாமா. உங்களுக்கு ஏதாவது இங்கே தேவைன்னா சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ஒரு தேவையும் இல்லை. இன்னைக்கு கிளம்புறேன்னா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஐயோ அதுக்கு என்ன, நீங்கள் போங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. என்ன மாமா என்னாச்சு? நீங்கள் இப்படியே இருந்தனா நான் எப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகுறதா? ஐ வாண்ட் டு ரிமூவ் மை க்ளோத்ஸ். ரிமூவ் பண்ணுறப்போ என்னதான் பார்த்துட்டு இங்கே நின்றுட்டு இருக்க போறியா? ஐயோ அதுக்கா, சரி பரவாயில்ல, நான் திரும்பி நின்றுக்கிறேன், நீங்கள் அந்த சைடு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவர் ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணி பார்க்குறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கறியா? இப்போ என்ன, நான் வெளியில் போகணும் அவ்வளோதானே? சரி போகிறேன். என்ன தான் பிளான் போட்டாலும் துரத்துறதுலையே இருக்கான் இந்த மாமா. சரி கூலிங்க, நான் போகிறேன் அப்படின்றது வெளியில் போகிறான். அவர் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் டவலோட வாஷ்ரூம்குள்ளே போயிட்டுறாரு. அவர் போனதும் அகைன் நீங்கள் வந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டுறீங்க. போயிட்டாரா? போயிட்டாரு. சரி இவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து நம்ம கபோர்டில் அடைச்சி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட க்ளோத்ஸு அப்புறம் அவரோட தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப நீட்டாக கபோர்டில் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவரும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வராரு. பார்த்தா நீங்கள், நீ என்ன பண்ணிகிட்ருக்க ரூமில்? தயாங் மாமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு தான். இங்கே பாருங்கள், உங்கள் கபோர்ட்ஸ்லாம் நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் பாருங்களேன். அவரும் பார்க்குறாரு. நான் கேட்டேன் நான் உன்னை இதெல்லாம் பண்ண சொல்லி. அட என்ன மாமா நீங்கள் பாவம், நீங்கள் மட்டும் எப்படி பண்ணிப்பீங்க, அதனால தான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு தோணுச்சா, அதான் மாமா. ஏய் ரியா, தேவையில்லாத கண்டென்ட்லாம் நீ பண்ணிகிட்ருக்க. நான் இதெல்லாம் உங்ககிட்ட பண்ண சொல்லி கேட்கவே இல்லை. நீ முதல்ல வெளியில் போ. அட என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் வெளியில் போ வெளியில் போ வெளியில் போ இதே தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? ரியா, ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை க்ளோத்ஸ். பார்த்தல வெறும் டவலோட நின்றுட்டுருக்கேன். ரியாவா அப்படியே பார்க்குறா. ஆமாம்ல, வெறும் டவலோடு தானே இருக்கீங்க அப்படின்ட்டு டாப் டு பாட்டம் பார்க்குறா. அவருக்கா, என்ன ஒரு மாதிரி பார்க்குற? மம்மா செம்மையாக இருக்க மாமா நீனு. அசிங்கமா இல்லையாடி உனக்கு? அப்படி பார்த்துட்ருக்க. இப்போ என்ன பார்த்துட்டானா? உங்களோட அப்பர் பாடி தானே, என்னமோ உங்களை முழுசாக பார்த்துட்ட மாதிரி. இதுக்கு எதுக்கு நான் அசிங்கப்படணும்? அப்போ அப்பர் பாடி பார்த்துட்டா ஓகேவா? ஆமாம் ஆம்பளை தானே, அதுக்கு என்ன இருக்குது அப்பர் பாடியை பார்த்தா? சரிடி புரிஞ்சது. நீ வெளியில் போறியா? சரி போகிறேன், ட்ரெஸ்அப் தானே ஆகுங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே கோமா வெளியே போகிறீங்க. அவரா, ஐயோ முதல்ல டோரை லாக் போடணும், இல்லைன்னா அகைன் வந்துடுவா அப்படின்ட்டு குடுகுடுன்னு போயிட்டு தேங்க வந்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டுறாரு. அப்படி தான் அவரும் ரெடி ஆகிட்டு கீழே வராரு. ஜங்குக்கும் வந்திருப்பார். நீங்களும் எல்லாத்துக்கும் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க, அவங்களும் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க. ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க உங்கள் அத்தை கூட. அவங்களும் லைக் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி தான் கொஞ்ச நேரம் போகுது. இப்போ நீங்கள் ஜங்குக்கு தான் வந்து தேடி போகிறீங்க. அவர் வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டு லைக் ஏதோ ஒரு கேம் தான் விளையாண்டுட்டுருக்காரு. நீங்களா ஸ்லோவாக எட்டி பார்க்குறீங்க. அவரா, யாருடா இது? வயன். மாமா என்னடி உள்ளவா, அங்கேருந்து எட்டி பார்க்குற? இதோ வர மாமா அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. அவரும் ஏஞ்சி பார்க்குறாரு. என்னடி என்ன இந்த பக்கம், என்ன யாராவது கூப்பிட்டாங்களா என்ன? இல்லை, நான் தான் உங்களை பார்க்கலாமேன்னு எங்கே வந்துட்டேன் மாமா. என்ன பார்க்கணுமா? என்ன? அது வந்து நீங்கள் மார்னிங் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல? ஆமாம். ஆக்சுவலி எனக்கு அந்த ப்ரப்போசல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது மாமா. ஆமாம், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன்.
அவ்வளோதானா? நான் கூட நீ என்னமோ எனக்கு லவ் யூ டூன்னு சொல்லுவேன்னு நினச்சேன்டி. பார்த்தா இதை சொல்லதான் வந்தேன்ற. இப்போதைக்கு இதுதான். மற்றபடி வேறு ஏதாவது இருந்தால் அப்புறம் சொல்கிறேன். அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் போக போகிறீங்க. அவரா இருடி அப்படி சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வரார். லைக் பெட்லேருந்து குதிச்சு உங்கள் கிட்ட வந்துட்டு இரு. என்ன மாமா? என்ன நீ ஏன் வந்த? காலைல சொன்னது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டுற. அவ்வளோதானா? ஆமாம் அவ்வளோதான். காலையில் உனக்கு ப்ரப்போஸ் மட்டும் பண்ணலை, அது கூட நான் 2 முத்தா கூட கொடுத்தேன். ஆமாம் முத்தா கொடுத்தான்ல, மறந்துட்டியா என்ன? வேணும்னா இப்போ ஞாபகப்படுத்துட்டா? இல்லை 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 இல்லை, ஞாபகம் இருக்குல்ல. அதை பற்றி சொல்லலை, அது பிடிச்சிருக்கான்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க, சொல்லு. அது பிடிச்சிருக்கா? ப்ரப்போசஸ் மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எப்படி? அது கூடவே நான் கொடுத்தேன் முத்தாவும் பிடிச்சிருக்கணும்ல, அதை பற்றி சொல்லலை நான் எப்படி? மாமா அது வந்து அப்படின்ட்டு உங்கள் பேர் ஹிப்பில் அவரோட ஹேண்ட்ஸ் வைக்கிறாரு. உங்களுக்கா? என்ன மாமா? டெம்ட் ஆகுது. நான் கூட ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கேன்னு தெரியுமா? உன்னை பார்க்குறப்ப எல்லாமே எனக்கு டெம்ட் ஆகுது. கண்ணு, ஓ லிப்ஸ், ஓ நெக்கு, அப்புறம் ஓ ஹிப்பு, எல்லாமே எனக்கு டெம்ட் பண்ணுது. நான் கூட என்ன பண்ணட்டும்? சொல்ல அப்படின்ட்டு அப்படி கிட்ட அணைச்சிக்கிறாரு உங்களா. மாமா இப்போ கூட பாரு, நானா வந்த, நீயா வந்த, டெம்ட் பண்ணுற. அப்புறம் நான் இப்படி அப்படின்னு பண்ணா என்ன தானே ப்ளேம் பண்ணுவாங்க? சொல்லு, என்ன தானே ப்ளேம் பண்ணுவாங்க? அது தெரியாமல் வந்துட்டேன், என்னை விடுங்க. அதெல்லாம் முடியாது. தெரியாமல் வந்தியோ தெரிஞ்சு வந்தியோ வந்துட்டல. ஸோ ஏதாவது ஒன்று சில நிமிஷம் பண்ணி தான் ஆகணும்டி. என்னை மன்னிச்சுடு. நான் கூட கண்ட்ரோலாக இருக்கணும்னு தான் பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. என் பொண்டாட்டி டெம்ட் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ ஒரே ஒரு முத்தா மட்டும். நான் வேற உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உன்னோட பர்மிஷன் இல்லாமல் முத்தா இல்லைன்ட்டு. என்ன ஒரு முத்தா கிடைக்குமா? மாமா முத்தா மட்டும்தான் அடி கேட்குறேன், நான் உன்னை முழுசாக முடிக்கிறதுக்காக கேட்குறேன். மாமா வேணாமா? போ வேணாமாடி அப்படின்ட்டு அவரோட கிரிப்பை உங்கள் ஹிப்புக்கிட்ட அப்படியே டைட் பண்ணுறாரு. மாமா சரி விட, வேணான்னா பரவாயில்ல, உனக்கு எப்போ பிடிச்சிருக்கோ அப்போவே பண்ணிக்கலாம், சரிப்போ அப்படின்ட்டு அப்படியே உங்களை விடுறாரு. நீங்களே அப்படியே பார்க்குறீங்க. போடி போன்னு சொன்னேன், போ. நீங்கள் அகைன் நின்றுட்டு அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னடி போகணுன்னு சொன்னல, அப்புறம் என்ன? அப்போ இல்லையா? என்ன இல்லையா? முத்தா மாமா அது இல்லையா? அப்போ இப்போ ஜங்குக்கா, ஹே என்னடி என்ன கேட்குறேன்னு தெரியுதா? தெரிஞ்சுதான் கேட்குறேன். அப்போ முத்தா இல்லையா? நீ கேட்கணுமே, முத்தா என்ன மேட்ரு பண்ணவே நான் ஓகே தாண்டி அப்படின்ட்டு அப்படியே உங்களை வெடுக்குன்னு பிடிச்ச பெட்டில் தான் தள்ளுறாரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. முத்தாக்கு எதுக்கு இப்போ பெட்டில் என்ன பிடிச்சி தள்ளுறீங்க? இது ஒரு டைப் ஆஃப் முத்தாடி, எல்லாத்தையும் நம்ம ஃபீல் பண்ணணும்ல, அதுக்கு தான் அப்படின்ட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவர் உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிஸ் வேறு டீப் ஆகுது. அவரா
உங்கள் நெக்கு காலர் போனுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு புரியுது இது வந்து வேறு மாதிரி போகுது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் மாமா என்ன மாமா நீங்கள் கிஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ என்னம்மா பண்ணுறீங்க? ஆமாம்ல சரிடி அப்படின்ட்டு அதை பிரேக் பண்ணிவிட்டு டக்குனு உட்கார்றாரு. தப்பு தான், சாரி, கொஞ்சம் டீப்பாக போயிட்டேன். சாரிடி, என்னை மன்னிச்சிடு. அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் பண்ணிட்டேன், சாரி. புரியுது மாமா, தப்பாக நினைக்கலல்ல? இல்லை மாமா. சரி, 1 செகண்ட், சாரி. இருக்கட்டும் அப்படின்றீங்க. இந்த சைடு விய பார்த்தா அவர் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் அந்த கொல்லை இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு நின்றுட்டு சம்திங் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படியா நீங்களா அப்படியே போகிறீங்க மாமா? அவர் அப்படியே பார்க்குறாரு. என்ன இங்கே என்ன மாமா தனியாக நின்றுட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. அட சொல்லுங்க மாமா, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, நீங்கள் மட்டும் எதையோ யோசிச்சுட்டே இங்கே நின்றுட்டுருக்கீங்க, என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை ரியா, உன்னை பற்றி தான். என்னது, என்ன பற்றியா? ஆமாம், உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? எதுக்கு என்ன சைட் அடிச்சிட்ருக்க? ஓ அதுவா? அது வந்து மாமா, அது உங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மாமா. நான் ஆக்சுவலி அப்போவே உங்களை விடவே கூடாது, எப்படியா இருந்தாலும் உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்கணுன்ட்டு அப்போவே நினச்சேன். இது எப்படி சொல்லணும்னு எதுவுமே எனக்கு தெரியலை. ஆனால் என் மனசு நீங்கள் தான் வேணும்னு கேட்குது, உங்கள் கூட தான் பேசணும்னு தோணுது. நீங்கள் எங்கே இருந்தாலும் நானாக தேடி தேடி வரேன். உங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்னா நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் காலையில் உங்களோட கபோர்ட் கூட ஆர்கனைஸ் பண்ணலான்னு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அது நான் தான் பண்ணணும்னு என் மனசை சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், உங்கள் கூடயே சேர்ந்து வாழணும்னு என் மனசை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி எனக்கு நீங்கள் வேணும் மாமா. என்னமோ தெரியல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. லுக்ஸ் வைஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அத்தை கூட நீங்கள் இருக்கிற அந்த பாண்டிங், எங்கள் அப்பாவுக்கு மனசு மாறுறதுக்கு நீங்களும் ஜங்குக் மாமாவும் நீங்கள் போட்ட அந்த எஃபர்ட்ஸ், அது எல்லாமே யோசிச்சு பார்க்குறப்போ இதை விட ஒரு நல்ல பையன் நம்மளுக்கு கிடைப்பானா அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னே தெரியல, மனசு உங்களை தான் வேணும்னு கேட்குது மாமா. ஐ லவ் யூ மாமா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறா. தயங்குமே தான் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்போ என்ன நீ விரும்புறியா? ஆமாம் மாமா. ஒருவேளை மாமா நம்ம கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொன்னா அப்போ என்ன பண்ணுவ? அப்பாவை எப்படியாவது ஒத்துக்க வைப்பேன். உங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லைனா இன்னொரு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னா பண்ணிக்க மாட்டேன். எந்த பையனை பார்த்தாலும் நான் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் தான் வேணும்னு என் மனசு உங்களை பார்த்த உடனே சொல்லிடுச்சு. வேற மாப்பிள்ளையா? சத்தியமா என் லைஃப்பில் இன்னொரு பாய்க்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் மாமா. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் நீங்கள் மட்டும்தான் என் கூட இருக்கணும்னு நான் மனசார விரும்புகிறேன். என்ன இன்னைக்கு தான் உனக்கு தெரியும், அதுக்குள்ளேயே இவ்வளோ தூரம் யோசிச்சிட்டியா? அது என்ன மாமா, இன்னைக்கு தானே தெரியும், இப்போ தானே தெரியும், அப்படி தானே தெரியும், இதெல்லாம் என்ன மாமா? ஒருத்தர் மேலே நம்மளுக்கு லவ் வந்துச்சுன்னா அது அவங்க கூட லைக்
அவங்கக்கிட்ட மணி இருக்கா, இல்லை அவங்க படித்தவங்களா, வசதியானவங்களா? இதெல்லாம் தேவை கிடையாதே மாமா. பார்த்தா உடனே மனசுக்கு தெரியும்ல இவங்க நம்மளுக்கு தான்ட்டு. அப்படி எனக்கு உங்களை பார்த்தப்ப தோணுச்சு. எனக்கு நீங்கள் தான் வேணும் மாமா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க தாங்க. அவரும் அப்படியே தான் உங்கள் ஐசியே பார்த்துட்ருக்காரு. இந்த டைமில் ஜங்குக் தான் டே தேங்கா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்போது ரியாவா அப்படியே தேங்கா பார்க்குறா. மாமா நான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து ஓடிடுறா. தேங்கா போகிற ரியாவை அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜங்குக் தேங்கிட்ட வந்துட்டு, டேய் என்னடா என்னாச்சு, ஏன் அவன் அப்படி ஓடிட்டுருக்கா? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. என்ன தேங்கா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி நீ சொல்லு, எதுக்கு என்ன கூப்பிட்ட? அதுவா டே தேங்கா இங்கே ரொம்ப குளிர்துடா. ஆமாம் ஜங்குக்கா குளிர்து தான். அதான் நைட்டு வேற ஆயிடுச்சு. அதுக்கு டே முறைக்காதடா தயாங்கா, அது சரக்கு கிடைக்குமா, குளிருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. டே ஜங்குகா என்ன கேட்குற நீ? டே யாருக்கும் தெரியாதுடா, கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக சரக்கு போட்டுட்டு யாருக்கும் தெரியாது ரூமுக்கு போயிட்டு சம்மத்தா படுத்துடுறேன். நம்ம மாமா வீட்டில் இருக்கோம், யாருக்காவது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் தெரியாதாங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம்டா. எனக்கு கொஞ்சம் சரக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணிக்கூட. டேய் எனக்கு தெரிலடா, நீ என்னமோ பண்ணிக்கோ, நான் வரல இந்த விளையாட்டுக்கு. டே 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 அண்ணா, டே ஜங்குகா என்னமோ பண்ணிக்கோ எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு அப்படியே அவர் போயிடுறாரு. எங்கள் ஜங்குகா சே இந்த ஊரில் எங்கே சரக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படியே தான் தேடி போகிறாரு. அவர் நினச்ச மாதிரி சம்திங் அவருக்கு கிடைக்குது. அவரும் அதை லைக் எடுத்துக்கிறாரு. பா நல்லா இருக்குடா ஏப்பா, இதுவும் நல்லா கிறுக்குன்னு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படி தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே செம்ம போத அவருக்கு தள்ளாடிட்டு தான் வராரு. எங்கள் தேங்கா என்னடா இவன் நடக்கிறதே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போகிறாரு. டேய் குடிச்சியா? ஆமாண்டா அண்ணா, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான். நான் நல்லா தான் இருக்கேன், ஸ்டடியாக இருக்கேன். அறிவே இல்லை ஜங்குகா, நம்ம வீட்டில் தான் அப்படி பண்ணுறேன்னா இங்கேயுமா? அம்மா பார்த்தா என்னடா நினைப்பாங்க? டே யாருக்கும் தெரியாதுடா, என்னை கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டுடு, ஆள் தூங்கிடுவேன். யாருக்கு என்ன தெரிய போகுது? அதுவும் தெரியாது, ரூமில் விட்டுடு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் வேற வரீங்க. என்னாச்சு ஜங்குக் மாமாவுக்கு? என்னாச்சு தேங் மாமா? அது ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை. வயனா எங்கே இருந்திருக்கா எங்கே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்களா? இல்லை ஒரு மாதிரி தான் இருக்காரு. தேங் மாமா சொல்லுங்க என்னாச்சு? வயன் நான் குடிச்சிருக்கேன்டி, அதான் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னு தேங்கன்னா மெயின்டைன் பண்ணுறான். என்ன குடிச்சிருக்கீங்களா? ஐயோ வயன் யார்கிட்டையும் சொல்லிடாத ப்ளீஸ் ப்ளீஸ், அப்புறம் அவனை தப்பாக நினைக்க போகிறாங்க. நான் அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வச்சிடுறேன். அம்மாக்கிட்டேயும் சொல்லிடாத, தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சொல்லலை மாமா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, இவனை கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வச்சிடலாம். சரிங்க மாமா அப்படின்ட்டு நீங்களும் பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே தான் ஜங்குகை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பெட்டில் படுக்க வச்சிட்றீங்க. இப்போது தேங்கா இவனுக்கு காலையில் இருக்குது. வயன் யார்கிட்டயும் சொல்லிடாதடா ப்ளீஸ். ஆமாம்மா சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. சரி அவன் தூங்கட்டும், போகலாம். சரிங்க மாமா அப்படின்றீங்க. அப்படி தான் தேங்க போயிருந்துருப்பாரு. பட் உங்களுக்கா போகிறதுக்கு மனசே இல்லை. அவர் அப்படியே பார்க்குறீங்க. குடிச்சிட்டு ஃபுல்லாக போதை, ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எப்படி தூங்க வைக்கிறது?
சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவரோட ஷூ எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவரோட ஷர்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்கு வேறு க்ளோத்ஸும் போட்டு விட்டுடுறீங்க. அவர் அப்படி பார்க்குறாரு. வயன், என்ன பண்ணுற நீ? என்ன? ஒன்றும் பண்ணலை, உங்களோட க்ளோத்ஸ் தான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏய் என்னடி எங்கெங்கேயோ என்ன டச் பண்ணுற? இந்த போதையில் கூட உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதா? போதையெல்லாம் இருந்தால் என்ன? நீ நீ என்னை டச் பண்ணால் எனக்கு ஃபீல் ஆகும் தான். நல்லா ஜிவ்வு நேருதே. நல்லா தெரியுதுடி. தெரியும். பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல கிடையாது மாமா உங்களுக்கு. இப்போ அவரா அப்படியே உங்களை இழுத்துக்கிறாரு. நீங்களே போய்ட்டு அப்படியே பெட்டில் விழுகிறீங்க. அட என்ன என்ன பேச்சுக்கெல்லாம் குறை கிடையாதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். என்னடி? மாமா விடுங்க. முடியாது. அந்த போதையை விட இந்த போதை இன்னும் செம்மையாக இருக்கும் போலையே. மாமா என்ன பேசுகிறீங்க? என்ன ஃபீல் ஆச்சோ அதை தாண்டி பேசிகிட்ருக்கேன். போதையில் இருக்கிறப்பெல்லாம் உண்மைகள் தானே பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீ ஆக்சுவலி எனக்கு ஒரு போதை மாதிரி தான் தெரியுற. உன்னை டேஸ்ட் பண்ணுற அன்னைக்கு தான் தெரியும் இது எந்த அளவுக்கு போதை ஏறும்ட்டு. மாமா அட ஆமாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. நீங்களா? மாமா மாமா அவரா விடவே இல்லை. ஒரு டீப் கிஸ்ஸு 5 minutes கிட்ட அப்படியே உங்கள் லிப்ஸை ஹிட் பண்ணுற அளவுக்கு கிஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் அந்த கிஸ்ஸு நெக்கு காலர் போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் ஆகுது. நீங்கள் வந்து அவரை ஸ்டாப் பண்ண பார்க்குறீங்க. பட் அவர் வந்துட்டு லைக் நீங்கள் சொல்கிறது கேட்கவே இல்லை. அங்கன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களா? மாமா ஏன் தப்பு தான், அப்போவே போயிட்டுருக்கணும். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மாமா? அவரா எதுவும் அவர் காதில் விழலை. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே உங்கள் மேலேயே படுத்துட்டுறாரு. நீங்கள் மாமா மாமா எழுப்புறீங்க. அவர் கண்ணு திறந்து கூட பார்க்குற மாதிரி தெரியல. மட்டையாயிட்டார் போல். வெயிட்டாக இருக்காரே, எப்படி அவரை தள்ளி படுக்க வைக்கிறது அப்படின்ற எப்படியோ ஒரு அளவுக்கு அவரை எடுத்து படுக்க வச்சுட்டு அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவரா ரொம்ப க்யூட்டாக படுத்துட்ருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக. இந்த லிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவர் லிப்ஸை பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு எதுவும் தெரில, லைக் தூங்கிட்டுருக்காரு. பேபி மாதிரி இருக்க மாமா தூங்குறப்போ, ரொம்ப க்யூட்டாக. ஐயோ என் பேபி அப்படின்னு நீங்கள் போயிட்டு ஜங்கு கூட லிப்ஸில் ஒரு பெக் பண்ணுறீங்க. இந்த பல்லு பாரு, முயல் குட்டி மாதிரி. நான் மட்டும் இல்லை, நீயும் தான் எனக்கு போதை பொருளாக இருக்க போகிற. என்னோட போதை பொருள் மாமா. சரி தூங்கு அப்படின்ட்டு அவர் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போயிருந்துருப்பீங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு வந்து போகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கா ஏஞ்சி பார்க்குறாரு. என்னடா இது, என் ரூமில் நான் இருக்கேன், ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. தாயாங்க பண்ணானா? அவனாக தான் இருக்கும், வேறு யார் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவரே இருக்கார். அப்படி தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி கீழே வராரு. உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களா கண்டுக்கவே இல்லை, அப்படியே இருக்கீங்க. அவரா என்ன இவ பார்த்து பார்க்காத மாதிரியே போகிறா. வயன் வயன் அப்படின்னு பின்னாடி வராரு. நீங்களா கண்டுக்கவே இல்லை, அப்படியே போகிறீங்க. உன்னை தாண்டி என்ன கூப்பிட்டுட்டே இருக்கேன், கண்டுக்காமல் போகிற. ஒன்றும் இல்லை உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, அதுக்கு தான். ஆட சொல்லுடி, என்ன? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா கேட்குறீங்க, போங்க. அட சொல்லுடி, ஏதாவது பண்ணிட்டேனா? ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணீங்கன்ட்டு? என்னடி பண்ண? எனக்கு எதுவும் தெரில. நைட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க குடிச்சிட்டு வந்துட்டு? என்னது? நான் குடிச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் தெரியும்.
நானும் தேங் மாமாவும் சேர்ந்து தானே உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போனது. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டேனே, அப்போ கூட உங்களுக்கு தெரியல? அப்போ என் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணது நீயா? நானே தான். சரி, அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்? வேணான்னு சொல்லிட்டே இருக்கேன். நீங்கள் சும்மா இருந்தீங்களா? கிஸ் பண்ணுறன்ற பேரில் எப்படிலாம் என்ன பண்ணீங்க? என்னது நானா? ஆமாம், நீங்கள் தான். ஒரு இடம் விட்டீங்களா? எல்லா பிளேஸ்லேயும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? அடிய பையன், சத்தியமாக ஒன்றுமே ஞாபகம் இல்லடி. ஆமாம், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் ஞாபகம் இல்லையா இப்போ? ஐயோ, இதுக்கு தான் கோவமாக இருக்கியா? அடியை மன்னிச்சிட்றி, சத்தியமாக ஞாபகம் இல்லடி. ஏதோ பண்ணிட்டேன் போல. ஞாபகம் இல்லை, ஏதோ பண்ணிட்டீங்களா? அப்போது என் பிளேஸில் வேறு ஏதாவது பொண்ணு இருந்தால் அப்போயும் இப்படி தான் பண்ணுவீங்களா? ஏய் போதும், ரொம்ப வாய் பேசாத. அது எப்படி ஏதோ ஒரு பொண்ணு கூட எல்லாம் நான் இப்படி பண்ணுவேன்னு நீ நினச்சிட்ருக்க? போதையில் உன் பேர் தானே சொன்னேன், மற்ற பொண்ணு பேரை சொன்னேன். அப்படி யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிற சொல்லு. என் பேர் தான் சொன்னீங்க. அப்புறம் என்ன? உன்னை நினச்சி உன்கிட்ட தானே அப்படிலாம் இருந்தேன். சும்மா கண்டதும் பேசாதடி. நான் குடித்தாலும் லாயலிட்டியில் நான் பர்ஃபெக்டாக இருப்பேன். இருந்தாலும் ஆரம்பிச்சிட்டியா? இதோ பாரு பையன், இப்படிலாம் யோசிக்காத. நான் லவ் பண்ணுறது உன்னை மட்டும்தான். நான் உன்னை அப்படி இப்படின்னு பண்ணேன்னு சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா பொண்ணுக்கிட்டையும் இப்படி பண்ணுவேன்னு நீ நினச்சி கூட பார்க்காத. நான் என்னதான் போதையில் இருந்தாலும் எவ்வளையும் டச் பண்ணது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீ இப்படி சொல்லி தான் நான் கேட்குறேன். மேபி அப்போ நான் அது நீ தான்ற ஃபீல் பண்ணியிருக்கேன் போல். அதனால தான் உன்கிட்ட இப்படி அப்படின்னு பிஹேவ் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, சாரி. தெரியும் உன்னோட பர்மிஷன் இல்லாமல் நான் அதெல்லாம் பண்ணிட்டேன் போல். சாரி, மன்னிச்சிடு. மூஞ்சி அதுக்கு எதுக்கு இப்படி வச்சுருக்க? சரி, என்ன இன்னும் கூட உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையா? சரி பையன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் குடிக்க கூட மாட்டேன். நீங்கள் அப்படியே வர பார்க்குறீங்க? அம்மாடி, குடிக்க கூட மாட்டேன். அம்மா நிறைய வாட்டி இதை பண்ணாதன்னு என்னை கேட்டிருக்காங்க. அப்போ கூட நான் ப்ராமிஸ் பண்ணலடி. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு பண்ணுறேன். கண்டிப்பாக இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். உங்கள் கண்ணை போய் கலங்குது மாமா. எனக்காக இதை விட்டுட்டுறீங்களா? ஆமாம், உனக்காகவும் அம்மாக்காகவும் சேர்ந்து தான் நான் இதை விட்டுடுறேன் மாமா அப்படின்ட்டு அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் ஹக் பேக் பண்ணிக்கிறாரு. என்ன மாமா, எனக்காக அதை விட்டுற அளவுக்கு என் மேலே லவ் வச்சுருக்கீங்களா மாமா? ஆமாம், அதனால தானே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற. அதுவே இல்லைன்னா என்னன்னு தோணுச்சு. ஸோ அது எனக்கு வேணாம், விட்டுடுறேன். உண்மையா? ஏய், ப்ராமிஸ் போட்டு சொல்லியிருக்கேன்டி. நான் ஒன்ஸ் ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டேனா அதுக்கப்புறம் அதை பண்ணவே மாட்டேன். உனக்கு டவுட்டாக இருந்தா தாயாங் அப்புறம் அம்மா கிட்ட கூட கேட்டுக்கோ. இல்லை, நம்புகிறேன், நான் உங்களை நம்புகிறேன் மாமா. மாமா சொல்லு. உண்மையாவே எனக்காக அதை விட்டுடுற அளவுக்கு என் மேலே லவ் வச்சுருக்கீங்களா? ஆமாண்டி, ஆமாம். எனக்கு அதை விட ஒன்றை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. இப்போ நீங்கள் அவரோட ஐஸை பார்த்துக்கிட்டே லவ் யூ டூ மாமா, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரா, என்னடி லவ் யூ டூ? ஆமாம் மாமா, லவ் யூ டூ, லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவர் ஹக் பண்ணுறீங்களா? இன்னும் டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. அவரும் ஐயோ லவ் யூ லவ் யூ லவ் யூ டி வயன் அப்படின்ட்டு அவரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த சைடு தேங் பார்த்தா அவர் வந்துட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவரோட ரூமில் அவரோட ஹேரை வந்து தவட்டிகிட்ருக்காரு. இங்கே ரியாவா அப்போ தான் போயிட்டு எட்டி பார்க்குறா. அவருக்கு மிரரில் தெரியுது ரியா வந்துட்டு எட்டி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேங்கா, என்ன காலையிலேயே வந்துட்ட? மாமா அது வந்து
வா உள்ள வா வந்து என்னன்னு சொல்லு. இது மாமா வந்துட்டேன் அப்படின்னு குடுகுடுன்னு உள்ளே போகிறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. சொல்லு என்ன மாமா? அது வந்து நேற்று நீங்கள் என்னென்னமோ கேட்டீங்க. நானும் அதுக்கு எல்லாத்துக்கும் என் மனசுக்கு என்ன பட்டுச்சோ எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு நீங்கள் எந்த பதிலுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவரா எதுவும் பேசல, ஜஸ்ட் ரியாவை மட்டும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. புரியுது, உங்களுக்கு அப்படிலாம் தோணலை. சரிதான் மாமா, எதுக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு? உங்களுக்கு தோணுனா கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்கள. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக உங்கள் ஃபேஸை வச்சுக்கிறீங்க. இப்போ தாயங்க, இப்போ எதுக்கு மூஞ்ச சோகமாக தொங்க போட்டுட்டு நின்றுட்டுருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நானே செட்டாக போயிடுவேன். ஏன் எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு? அதான் நீங்கள் எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டீங்களே, அதான். நான் எப்போ சொன்னேன்? இப்போ நீங்கள் வெடுக்குன்னு அவரை பார்க்குறீங்க. என்ன மாமா சொல்கிற? ஆமாம், உன்னை பிடிக்கலன்னு நான் எப்போ சொன்னேன்? நான் கேட்டதுக்கு நீங்கள் எதுவும் பதில் சொல்லலையா? அதான் நானே அப்படி நினச்சிட்டேன். நீ அப்படி நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுறதா? மாமா என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஆமாண்டி, எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு. இப்போ இல்லை, எப்போவோ ஒன்று பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன, உங்கள் அப்பா இந்த லவ் மேரேஜ்னால தானே எங்கள் அம்மாவையே வேணான்னு நினச்சிட்டு இவ்வளோ நேரமாக பேசாமல் இவ்வளோ நாள் தள்ளி வச்சிட்டாரு. அகைன் நானும் அவரோட பொண்ணுக்கிட்டே இப்படிலாம் பண்ணா இது எப்படிலாம் போய் முடியுமோன்னு தோணுச்சு. அதனால தான் கண்டுக்காத மாதிரியே இருந்தேன். பட் உன்னை பார்த்தா அன்னைக்கே எனக்கு உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ் மூமெண்ட் தான். செம்மையாக இருக்க, லைக் செம்ம கட்டடா இவ, அப்படி தான் என்னோட இன்னர் ஃபீலிங் இருந்தது. நீ என்னை சைட் அடிக்கும் போதெல்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? ஹாப்பியாக. நம்ம விரும்புகிற ஒரு பொண்ணு நம்மளை விரும்புனா அது எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்ல வார்த்தையா இல்லை. ஆனால் மாமாவை ஞாபகப்படுத்துக்கிறப்பெல்லாம் இது எப்படி போய் முடியுமோன்னு புரியாம தான் நான் அப்படி இருந்தனே தவிர உன்னை பிடிக்காமனும் கிடையாது. உனக்கு தோணலாம் இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்ட்டு. நேற்று நான் கேட்டப்போ அதுக்கு நீ சொன்ன பதில் அது என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. இன்னொரு பையன் லைஃப்லையே இல்லை, யாருக்கும் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அது கேட்டப்போ ரியலி ஐ ஃபீல் லைக் இந்த பொண்ணை நம்ம விட்டுடக்கூடாதுடா, விட்டவே கூடாதுன்னு தோணுச்சு. அப்போவே டிசைட் பண்ணிட்டேன், என்ன நடந்தாலும் மாமாவையும் உன்னையும் ஹர்ட் பண்ணாமல் இங்கிருந்து ஒன்று மேரேஜ் பண்ணிட்டு கூட்டிட்டு போகணுன்ட்டு. மாமா மாமா உண்மையாவா? ஆமாண்டி, உண்மையாக தான் சொல்லிட்டுருக்கேன். ஐ லவ் யூ ரியா. மாமா அப்படின்ட்டு அவ போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அவரும் ஹக் பேக் பண்ணிக்கிறாரு. உண்மையாக தான் சொன்னேன், எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மாமா ஒத்துப்பாரோ இல்லையோ இதெல்லாம் தெரியல, ஆனால் எனக்கு நீ வேணும், என்னோட வைஃபா லைஃப் லாங். மாமா ஒத்துப்பார் மாமா, கண்டிப்பாக ஒத்துப்பார், ஒத்துக்க வைக்கலாம் மாமா. அந்த நம்பிக்கையில் தான் என்னோட ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன். ரியா. சொல்லுங்க மாமா. இது
ரொம்பலாம் ட்ராக் பண்ண வேணாம். எனக்கு இப்போவே இதில் மாமா கிட்ட சொல்லிடணும் போல இருக்குது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டு அவருக்கு தெரிய வந்தது. அவர் என்னை தப்பாக நினைக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிடலான்னு தோணுது. ஸோ என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். நான் மாமா கிட்ட உன்னை விரும்புகிறதா சொல்லிடலான்னு இருக்கேன். அதுவும் இப்போவே. மாமா. ஆமாம், வா. மாமா. என்னடி இப்படியாவா வர போகிறீங்க? என்னாச்சு? டவலோட தான் இருக்கீங்க, ட்ரெஸ் கூட போட மாட்டிங்களா? அப்படியே தான் வந்து பேச போகிறீங்களா? சாரி, எக்ஸைட்மெண்ட்டில் ஏதோ அப்படி சொல்லிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. அவரும் ஃபுல்லாக ட்ரெஸ்அப் ஆகிட்டு போகலாமா? மாமா. என்ன அன்னைக்கு சேஞ்ச் பண்ணணும்னா நான் இருக்க முடியாதுன்னு என்னை வெளியில் தள்ளிட்டீங்க. இன்னைக்கு என்ன நான் இருந்தேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் முன்னாடியே ட்ரெஸ்அப் ஆகிட்டீங்க. நான் திரும்பி கூட நிற்கவே இல்லை. அன்னைக்கு உன்னை தான் என் பொண்டாட்டியாக ஃபிக்ஸ் ஆகலை, இப்போது ஃபிக்ஸ் ஆகிட்டேன். எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நீ தானே பார்க்க போகிறேன்னு தோணுச்சு. அதான் நீ இருந்தால் என்னன்ட்டு உன் முன்னாடியே சேஞ்ச் பண்ணிட்டேன். இது கேட்டது உங்களுக்கா செம்மையாக ப்ளஷ் ஆகுது. அம்மா எனக்கு வெக்கமாக வருது. கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோ, வெட்டிங் நைட் அன்றைக்கி வேணும்ல. தான் வாடி அப்படின்ட்டு அப்படியே தான் உங்களை கூட்டிக்கிட்டு கீழே போகிறாரு. கீழே பார்த்தா கௌஷல் அவங்க பேரண்ட்ஸு, அப்புறம் ஜங்குக் பேரண்ட்ஸு, ஜங்குக்கு நீங்கள் எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் 2 பேர் தான் லேட்டு. அவங்களா உங்களுக்கு தான் பார்த்துட்டே இருக்கோம், வாங்க வாங்க. நீங்கள் என்னடா இது நம்மளுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா பயன்றியா, இங்கே வாங்க வந்து உட்காருங்க, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். அப்பா ஓகேப்பா அப்படின்ட்டு அப்படியே போய் உட்காருங்க. இந்த சைட் ஜங்குக்கும் வியும் உட்காடுறாங்க. இப்போ உங்கள் பேரண்ட்ஸு என்னன்னா நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நீங்கள் 4 பேர் அப்படியே பார்க்குறீங்க. எப்படியோ நீங்கள் எங்களை சேர்த்து வச்சிட்டிங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும். இந்த உறவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலான்னு நினச்சி ஏன் தாங்குக்கும் ரியாக்கும் ஜங்குக்கும் வயனுக்கும் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. நானாக போயிட்டு என் தங்கச்சிகிட்ட கேட்டேன். அவள் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சரின்னு சொன்னான். எனக்கும் இது ஓகேன்னு தோணுச்சா. அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே செம்ம ஹாப்பி ஆகுது, அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே? என்னடா சைலண்ட்டாகவே இருக்கீங்க, விருப்பம் இல்லையா என்ன? இப்போ ஜங்குக்கா ஐயோ மாமா என்ன பேசுகிறீங்க? இல்லை எனக்கு ஓகே தான், வயனை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு 200% ஓகே தான். இப்போ தயாங் மாமா எனக்கும் ரியாவை மேரேஜ் பண்ணுறது 1000% ஓகே தான். அப்போது உங்களுக்கு ஓகேவா? ஓகே தான். ரியா பயன் உங்களுக்கு? நீங்கள் 2 பேருமே வெக்கப்பட்டுக்கிட்டே ஓகே தான்ப்பா. அப்போ எல்லாருக்கும் ஓகேவா அப்படின்ட்டு ஜங்குக் அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பாவும் தான். இப்போ ஜங்குக் அம்மா அண்ணே எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் அண்ணே சீக்கிரம் முடிச்சிடலாமா? என்னால் தாங்கவே முடியல. ஒரு 2 நாளில் இல்லை 3 நாளில் முடிச்சிடலாம் அண்ணா, சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஏன் அவசரம்? பண்ணலாமே நிதானமா. அண்ணா என்னால் ஒரு செகண்ட் கூட இனி வெயிட் பண்ண முடியல, முடிச்சிடலாம். எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல, எப்படா இந்த கல்யாணம் முடியும்னு இருக்குது. இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸு அதை எங்களுக்கும் தான் எப்படா இந்த கல்யாணம் முடியும்னு இருக்குது அப்படின்னு நீங்களும் யோசிச்சு பார்த்துக்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பாவுமே சரி நீ இவ்வளோ எக்ஸைட் ஆகுறல்ல, சரி முடிச்சிடலாம்.
ஐயோ நன்றிண்ணே அப்படின்றாங்க. அப்படி தான் எல்லாம் டிஸ்கஸ் ஆகி போயிருப்பாங்க. இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு மேரேஜ்னு சொல்லி அவங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டு எல்லா கல்யாண வேலையும் அப்படியே தான் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் ரியா கிட்ட, என்னடி இது, நம்ம போய் லவ் சொல்லலான்னு பார்த்தா அவங்களே கல்யாண மேட்ரத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க. மாமா சேம் மாமா, எனக்கும் அதே தான் ஃபீல் ஆச்சு. அப்பா எப்படி ஃபீல் பண்ணுவாரோ என்னென்னமோன்னு நினச்சோம். பார்த்தா இப்படி ஒரு மேட்ரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மாமா. ஆண்டி, நான் கூட நினச்சே பார்க்கல இது இவ்வளோ சிம்பிளாக முடியும்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த சைடு ஜேகே அப்புறம் வயன் இதே தான், அவங்களும் தான் பேசிகிட்ருக்காங்க. அவங்களும் அப்படியே தான் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்படியே தான் 2 டேஸ் வந்து பாஸ் ஆகுது. இன்றைக்கி உங்களுக்கு மேரேஜ் ஆன டே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களோட மேரேஜ் வந்து முடியுது. செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படியே தான் கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு உங்களோட வெட்டிங் நைட் அந்த இதுக்காகலாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஜாங்குக்கா, என்னடி பொண்டாட்டி நைட்டுக்கு ரெடியா இருக்கீங்களா? மாமா என்னடி ரெடியா? போமாம்மா, எனக்கு வைக்கமாக வருது. கொஞ்சமாக இருக்கட்டும்டி, நைட்டுக்கு வேணும்ல. அட போங்க, எனக்கு ஷையாக இருக்கு. ஐயோ, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்படா உள்ளே விடுவாங்கன்ட்டு. போங்க அப்படின்ட்டு அப்படியே தொத்தி விட்டுருங்க அவரை. அவரும் சிரிச்சுட்டு அப்படியே போயிருந்துருப்பாரு. இந்த சார் தாங்க பார்த்தா, மாமா ஏதாவது வேணுமா? வேணும்டி, நீதான். ஆண்டி லவ்வை சொன்ன, அப்புறம் கல்யாணமே அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் இன்னும் என் பொண்டாட்டிய ஒரு கிஸ்ஸு கூட அடிக்கலடி. அப்படி இருக்கேன். எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நைட்டுக்கே காட்டிடலான்ட்டு. மாமா ஆமாம், எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் நைட்டு காட்டலான்ட்டு. போமாம்மா, எனக்கு வெக்கமாக வருது. ரியா, அன்றைக்கே சொன்னேன்ல கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோடி வெட்டிங் நைட்டுக்கு வேணும்ன்ட்டு. ஐயோ, எனக்கு இன்னும் ப்ளஷ் ஆகுதே அப்படின்ட்டு இன்னும் ப்ளஷ் ஆகுறீங்க. அப்படிதான் கொஞ்சம் டைம் போகுது. இப்போது லைக் நைட் ஆகிடுச்சு. உங்களையும் உங்கள் வெட்டிங் ரூம்ஸில் வந்து விட்டுடுறாங்க. தாங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னடி நான் சொன்னதுக்கு ரெடியா? மாமா சொல்லு. அது வந்து ரெடி தான். அப்புறம் இதுக்கு லேட்டு வா அப்படின்ட்டு அப்படியே உங்களை பிரைட்லஸ்டெல்லாம் தூக்கிட்டு அப்படி தான் பெட்டுக்கு போகிறாரு. இப்போ பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்ருக்காரு. ரியா, மாமா ஐ லவ் யூ. லவ் யூ டூ மாமா. எனக்கு இப்போ ஒன்று ரொம்ப அப்சஸ்டாக பண்ணணும் போல இருக்கு. ஸோ இன்னைக்கு நைட் பங்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் வேறையா? ஸோ ரொம்ப அப்சஸ்டாக பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து மூச்சை வாங்க முடியல, அந்த அளவுக்கு போகுது. நீங்கள் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறீங்க. மாமா, என்னால் மூச்சே வாங்க முடியல மாமா. நானும் தாண்டி உன்னை கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னாலையும் தான் மூச்சை வாங்க முடியல. இருந்தாலும் நான் பண்ணலையா? மாமா முடியல மாமா. எல்லாம் முடியும், கொஞ்சம் ட்ரை பண்ணடி அப்படின்ட்டு அகெயின் உங்களோட லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அவரோட ஸ்பீடுக்கு மேட்சப் பண்ண பார்க்குறீங்க. நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணுறீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஸ் உங்கள் பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. அப்படி தான் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருந்துருப்பீங்க. இப்போ ரியா, மாமா என்னடி
ரொம்ப ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கு லெக்கெல்லாம் பெயினாக இருக்கு. இருக்கட்டும், நான் சொன்னேன்ல என் பொண்டாட்டியை நான் ரொம்ப அப்சஸ்டாக பண்ணணும்னு இருக்கேன்ட்டு. ஸோ கோஆப்ரேட் பண்ணடி. எதுக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டேன். எனர்ஜியே இல்லை, சுத்தமாக ட்ரெயின் ஆகிடுச்சு. என்னடி? மாமா போதுமே. சரி சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே புல் அவுட் பண்ணிட்டு அப்படியே உங்கள் மேலேயே படுத்துக்கிறாரு. ரியா, இட் வாஸ் ஆசம். ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஐ ஃபீல் லைக் ஹெவன். உனக்கு? எனக்கும் பிடிச்சிருந்தது தான் மாமா. தெரிஞ்சதே. எப்படி? நீ போட்ட சவுண்ட்ஸ் வச்சு தான், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் உனக்கும் இது எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்ட்டு. மாமா போமாம்மா, எனக்கு வெக்கமாக இருக்கு. அவரா அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ ஜங்குக் சைட் பார்த்தா நீங்கள் ரூம்குள்ளே போனதும், ஏய் பொண்டாட்டி எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா உனக்காக அப்படின்ட்டு அப்படியே உங்களை பிரைவேட் ஸ்டைலில் தூக்குறாரு. நீங்களா? மாமா என்ன? மில்க்கு போயிடும் கீழே, ஆட போனால் போது வாடி அப்படின்ட்டு உங்களை தூக்கிட்டு அப்படியே பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. சொல்லிகிட்டே இருந்தேன், மொத்தமாக கீழே போயிடுச்சு. அட இப்போ உனக்கு அதுதான் முக்கியமா? நான் எப்படா நீ வருவேன்னு எப்படி இங்கே துடிச்சிட்ருக்கேன். கீழே மில்க்கு போயிடுச்சு, மயிறு போயிடுச்சுன்ற என்னடி? சரி சரி விடுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீ என்ன இன்ட்ரெஸ்டா இல்லையோன்னு தோணுது. அப்படிலாம் இல்லை மாமா. நானும் ஆசையாக தான் இருக்கேன். அப்படியா? ஆமாம். சரி, இது நம்மளுக்கான நேரம். ஸோ we can show our obsession. So shall we start? சரிங்க மாமா அப்படின்னு நீங்கள் சொன்னதும் அப்படியே தான் அவர் உங்களோட லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. அப்புறம் என்ன, அப்படியே தான் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருந்துருப்பீங்க. அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்குமே செம்ம ஹாட்டாக போயிருந்துருக்கோம். இப்போ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படி தான் ஜாங்கு குங்கில் ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு படுத்துட்ருக்காரு. நீங்களும் அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. மாமா என்னடி? மாமா உங்களோட இந்த டேட்டூ ரொம்ப அழகாக இருக்கு. அப்படியா? ஆமாம் மாமா, அன்றைக்கி நான் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டேன்ல, அன்றைக்கே பார்த்தேன். இவ்வளோ பெரிய டேட்டுவான்னு நினச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி நீ அப்படியே பேசிட்டே படுத்துட்டியா? ரொம்ப க்யூட்டாக இருந்தது தெரியுமா, ஒரு பேபி மாதிரி. நான் உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் அப்படியே பார்க்குறாரு. ஓ லிப்ஸு அதெல்லாம் ஒரு பேபி எப்படி படுத்தா எப்படி இருக்கும் க்யூட்டாக. எனக்கு அதே ஃபீல் தான். எனக்கு ரொம்ப க்யூட்டாக தெரிஞ்சுங்க அன்றைக்கி. அப்போ என்னை நல்லா சைட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் என் மேலே கோவத்தை காட்டினியா? அது வந்து ஆமாம் 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 உன்னை அப்படின்ட்டு அகெயின் உங்கள் மேலே ஹோர் ஆகுறாரு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி வந்துட்டு
அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். சரிடா, ஓகே, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.